பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. 12 ஆகஸ்ட் 2025, 13 ஆகஸ்ட் 2025. சரியா, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 12ஆம் தேதி எடுத்துக்கிட்டால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி தடுத்து நிறுத்தம், இதான் ஹெட்லைன்ஸு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதான்ப்பா. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். இது நம்ம 3 நாள் தொடர்ச்சியாக பார்த்துட்டோம். சரிங்களா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரியா, 70 வயதுக்கும் மேற்பட்ட வயதானவர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு நேரடியாக வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடியதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இதோட பயனாளிகள் மறுநாள் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக பார்க்கலாம். சரியாப்பா, முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படின்னா இதுதான். ஷார்ட்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுது. சரியா, மேபி இது கேட்கலாம், என்னன்னைக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள்கிட்ட அப்படின்ற நோக்கத்தில் கேட்கலாம். சரியா, சரி ரைட்டுப்பா, அடுத்து பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். இந்த அதாவது 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா 25% வரி போட்டிருந்தாங்க. திரும்ப இப்போ 17ஆம் தேதியிலேருந்து மறுபடியும் ஒரு 25% சேர்த்து 50% வரி போட்டிருக்காங்க நம்ம இந்திய பொருட்களுக்கு. அதனால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களோட விலை, ஜவுளி ஆடை, தோல் பொருட்கள், காலணி, ரசாயனம், மின்னணு மற்றும் இயந்திர ஆபரணங்கள், இறால், சரியாப்பா, இது எல்லாமே ரேட்டு கூடியிருக்கு. அதனால் மக்கள் இந்திய பொருட்களை வாங்க விரும்பலை. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்றுமதி பாதிக்குது. அப்போது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 20 நாடுகள் கூட வணிக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ கூடுதலாக 30 நாடுகளோட சேர்த்து வணிக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா, ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியார அதே அளவு பொருள் தடைபடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 30 நாடுகளுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. அப்போ மொத்தம் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. இது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்குறதுக்கான முக்கிய நியூஸ். சரியா, மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் உணவுப் பொருட்களை அமெரிக்காவை தவிர்த்து பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய தயாராகும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடல் உணவுன்றதை எதுக்கு மெயினாக சொல்கிறாங்கன்னா, அது கெட்டுப்போகக்கூடிய பொருள், சீக்கிரம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிடச்சிருச்சு, மீன் உணவுகள் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு தன்னிறைவு போக மிச்சத்தை கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். மிச்சப்படி இந்த போர்வை, வேறு இந்த காலனி, இதெல்லாம் கெட்டு போகிற பொருள் கிடையாது. அப்போது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. எங்கெங்கே அப்படின்னா, ஜப்பானு, தென்கொரியா, பிரிட்டன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, மேற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இது எல்லாத்தோடையும் ஒப்பந்தம் போட்டு இப்போ 50 நாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ண போகிறாங்கப்பா. சரியா, சரி ரைட், ஓகே. வேறு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அணு ஆயுத மிரட்டல் விட்டுருக்காங்களாம். சரியா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தெரியல. அதாவது அசீம் முனீர், பாகிஸ்தானோட இராணுவ தளபதி, இவருக்கு ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா விருந்து வச்சுருக்காப்புல. ஸோ சாப்பிட்டு தெம்பா ரொம்ப ஓவராக பேசியிருந்துருக்காப்புல. சரியா, நம்மளுக்கு அது தேவையில்லை. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அணு ஆயுதம் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபுல் இந்தியாவை இது பண்ணுவோம், தேவையில்லாமல் அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிப்பாட்டக்கூடாது, ஆச்சான்னு பேசியிருக்காங்க. அதில் இந்தியாவும் பதிலடி கொடுத்தாச்சு. சரியா, அது போக உலகம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பு தான் போயிட்டு மெனக்கிட்டு சண்டையை பூரா நிப்பாட்டுறாரு, அதனால் அவருக்கு கட்டாயம் நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சரியா, தேவையில்லாது அதான் போட்ட சாப்பாட்டுக்கு பேஸ்ட் வந்திருக்காப்புல. ரைட், ஓகே. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன்ன்ற மாதிரி. சரி ரைட்டுப்பா, அடுத்தது பார்க்கலாம். தமிழகம் புதிய உச்சங்களை அடையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக என்னென்னா, பரம்பிக்குளம், திருப்பூர் மாவட்டம்ப்பா. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தோட அடுத்த கட்டமாக நீராறு, நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாயம் கேட்பாங்கப்பா, அதாவது இந்த நீராறு, நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டம் இது எதோட அடுத்த கட்டம் அப்படின்னு கேட்பாங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தோட அடுத்த கட்டம்ப்பா, ரொம்ப ரொம்ப மெயினானது. சரியா, நீராறு, நல்லாறு, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்கப்பா. சரி ரைட், ஓகே. வேறு இதில் இந்த இது பார்க்கணும். என்னென்னா, தாய்லாந்தில் அண்டர் 19
அண்டர் 22 தாய்லாந்தில் நடைபெற்ற 22 வயதுக்குட்பட்ட குத்துச்சண்டை ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் ரித்திகா அவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ ரித்திகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. அவங்க வந்து குத்துச்சண்டை அண்டர் 22 குத்துச்சண்டையோட தொடர்புடையவங்க ரித்திகா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்கப்பா. ஸோ அது போக நீரஜ், இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவர் தான். அடுத்து மக்களவையில் வந்து தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா வந்து நிறைவேறியிருக்குப்பா. இதில் ஒரு சில 4 முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, புதுசாக தேசிய விளையாட்டு வாரியம்னு ஒரு வாரியம் அமைக்கப்படும். அந்த அது போக சிவில் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரத்துடன் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்படும். சரியாப்பா, அதாவது அந்த விதிகள் ஃபஸ்ட்டு வந்து விளையாட்டுக்கான விதிகள் வகுக்கிறது, எப்படி ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான விதிகள் எல்லாத்தையுமே உருவாக்குறது எல்லாமே தேசிய விளையாட்டு வாரியம், புதுசாக அமைக்கப்படக்கூடிய தேசிய விளையாட்டு வாரியம் செய்யும். அதுக்கடுத்து எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் கான்சிக்வன்சஸ் வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்க போகிறாங்க. அது எதுக்குரிய பவர் அதுக்கு இருக்கும் அப்படின்னா, சிவில் நீதிமன்றத்துக்குரிய இது பவர் இருக்கும்ப்பா. சரியா, அதிகாரம் சிவில் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரம் வந்து விளையாட்டு தீர்ப்பாயம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த நிர்வாகிகள் தேர்தல் நியாயமாக நடைபெறுது. அதாவது இந்த விளையாட்டு நிர்வாகிகள் இருப்பாங்களப்பா, சம்மேளனங்கள், ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சம்மேளனங்கள் இருக்கும். அதோட நிர்வாகிகள் தேர்தல் வந்து கரெக்டாக நடைபெறணும் அப்படின்றதுக்காக தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது 3வது. சரியா, 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விளையாட்டுக்கு வந்து இந்த சம்மேளனங்களுக்கு தலைவர்கள் வந்து நியமிப்பாங்களப்பா. அந்த தேர்தலில் வந்து 70 வயது உள்ளவங்க மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 75 வயது வரை இருக்கிறவங்க போட்டியிட அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு: தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும் 1, சிவில் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களுடன் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் 2, தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அமைக்கப்படும். அடுத்து அதில் நிற்கிறவங்க, சரிங்களா, தேசிய சம்மேளனங்களுக்கான தேர்தலில் நிற்கிறவங்க 70 வயதுன்னு இருந்தவங்கள 75 வயதாக மாற்றிருக்காங்க. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்தது என்ன அப்படின்னா, பிஏபி பிதாமகன்களுக்கு முழு உருவச் சிலைகள். அதாவது என்ன அப்படின்னா, அந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் இருக்குல்லப்பா, இது வந்து கேரளா அரசோட ஒப்பந்தம் பண்ணி செய்யப்பட்டது. சரியா, அப்போ இதுக்கு முக்கியமான ஒரு 4 பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து முழு உருவ சிலை வந்து நிறுவ போகிறாங்க. சரியாப்பா, பொள்ளாச்சி பகுதியில். சரியா, பரம்பிக்குளம் முழு உருவ பொள்ளாச்சி பகுதியில் வந்து அமைக்க போகிறாங்கப்பா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் கே காமராசர் அவரோட முழு உருவச் சிலை, அப்புறம் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியம், முன்னாள் மேலவை உறுப்பினர் வி கே பழனிசாமி, பொள்ளாச்சி முன்னாள் எம்எல்ஏ மகாலிங்கம், இவங்க 4 பேர்த்துக்கும் சிலை அமைக்க போகிறாங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் தான். என்னென்னா, பொள்ளாச்சியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு சி சுப்பிரமணியம் பெயர் சூட்டப்படும். சரியாப்பா, யார் சி சுப்பிரமணியம்னா, அப்போது முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். சரியா, சி சுப்பிரமணியம் பெயர் எதுக்கு சூட்டப்படும்னா, பொள்ளாச்சியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு சி சுப்பிரமணியம் பெயர் சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சாகர்மாலா திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக கொடுத்துருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம் முதல் தலைமன்னார், இலங்கையோட தலைமன்னார் வரையில் உள்ள 26 கடல் மைல், அதாவது 48 கிலோமீட்டர் தொலைவுக்கு சர்வதேச பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க திட்டமிட்டிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியமானது. சரியா, ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்தில் இருக்க பகுதி வந்து தலைமன்னார் தான் இலங்கையில். சரியா, அந்த மன்னார் மாவட்டம். சரியாப்பா, இலங்கையில் உள்ள மன்னார் மாவட்டம். அங்கே வந்து கப்பல் போக்குவரத்து 48 கிலோமீட்டர் 26 கடல் மைல் கப்பல் போக்குவரத்துக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்தது யார் அப்படின்னா, ஐஐடி சென்னை. சரியாப்பா, துறைமுகங்கள், நீர்வழி மற்றும் கடற்கரைகளுக்கான தேசிய தொழில்நுட்ப மையம், ஐஐடியில் இருக்க ஒரு பிரிவு தான் இந்த திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ கேட்கலாம், சாகர்மாலா திட்டத்துக்கு கீழே தமிழ்நாட்டிலேருந்து எங்கே டு எங்கே அப்படின்னா, தமிழ்நாடோட ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னார் வரையும். சரியாப்பா, கப்பல் போக்குவரத்து. ரைட், ஓகே. அடுத்து புதன்கிழமை 13ஆம் தேதி நியூஸ் பேப்பர். இதில் அதே தான், அந்த தாய்மானவ திட்டம் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மொத்த பயனாளிகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்கப்பா. 21,70,454 பேர். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். எவ்வளவு பயனாளிகள்னு கொண்டு கேட்பாங்க. மேபி இந்த 21,70,000 பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, தாய்மானவர் திட்டத்தில் மாற்றுத்திறன் உடையவங்களையும் சேர்த்து 70 வயதுக்கு மேற்பட்ட
முதியவர்கள் ப்ளஸ் மாற்றுத்திறன் 2 பேரையும் சேர்த்து பயனாளிகளோட எண்ணிக்கை 21,70,454 பேர். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். வேறு அதே நம்ம செகண்டு சாட்டர்டே மற்றும் சண்டே, 2வது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் தான் அந்த பொருட்கள் எல்லாம் போய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு எத்தனால் கலப்பு பெட்ரோல் கவலை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுமில்லப்பா, இப்போ E20 சொல்லுவாங்க. E20 அப்படின்ற கான்செப்ட் நம்மளுக்கு போடுற இப்போ பெட்ரோல் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா 100% கிடையாது, அதில் 20% வந்து எத்தனால் கலக்கப்படுது. இந்த எத்தனால் வந்து எதுலேருந்து எடுக்கப்படுதுன்னா கரும்பு மற்றும் மக்காச்சோளம்பா, ரொம்ப முக்கியமானது. சரியா, வாகனங்களுக்கு போடக்கூடிய பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுது. அந்த 20% எத்தனால் எதுலேருந்து எடுக்கப்படுதுன்னா கரும்பு மற்றும் மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கப்படுது. 20% வந்து பெட்ரோலில் கலந்து பயன்படுத்தப்படுது. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 43,000 கோடி நம்ம அந்நிய செலாவணி மிச்சமாகும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 மாநிலத்தில் செமிகண்டக்டர்ஸ் உற்பத்திக்கான தொழிற்சாலை வந்து உருவாக்க போகிறாங்கப்பா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உலக அளவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செமிகண்டக்டர் குறைபாடு அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அதான் நான் சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைலு, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்குது, நான் எடுத்துகிட்டு இருக்குது, எல்லாத்துலேயும் செமிகண்டக்டர்ஸ் இருக்குது. வீட்டில் இருக்க டிவி, அதுவும் இப்போ எல்லாமே வந்து சென்சாரில் வந்துருச்சு. சென்சாருக்கு யூஸ் பண்ணிட்டாவே அது ஃபுல் அண்ட் ஃபுல் செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ அதுக்கான வந்து உற்பத்தி நிறையா இருக்குது. ஆனால் வளங்கள் வந்து உற்பத்தி நிறையா தேவைப்படுது. ஏன்னா வளங்கள் வந்து கம்மியாக இருக்குது. அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக நிறையா செமிகண்டக்டர்ஸ் நிறுவனம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் மெயினாக ஆந்திரம், ஒடிசா, பஞ்சாப் மாநிலங்களில் 4 நிறுவனங்கள் வந்து புதுசாக அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா, ஒடிசா, பஞ்சாப் இந்த 3 மாநிலங்கள்லையும் புதுசாக செமிகண்டக்டர் ஆலை வந்து துவங்க போகிறாங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் ஷியோமி அப்படின்ற மாவட்டத்தில், சரி, அருணாச்சல் பிரதேசத்தில் ஷியோமி அப்படின்ற மாவட்டத்தில் டட்டோ 2 அப்படின்ற மின் உற்பத்தி திட்டத்தை புதுசாக செயல்படுத்த போகிறாங்கப்பா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஷியோமி டட்டோ 2 எங்கே அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம், ரொம்ப முக்கியம்ப்பா. டட்டோ 2 அப்படின்றது அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் ஷியோமி அப்படின்ற மாவட்டம். சரி, அடுத்து முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 முக்கிய மசோதாக்கள். திவால் சட்டத்திருத்த மசோதா, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதுதான் இப்போ மெயினானது. என்னென்னா கனிமங்கள் திருத்த மசோதாப்பா. சரியா, இதே போன்ற சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்காற்று சட்ட திருத்த மசோதா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புதுசாக சட்ட திருத்த மசோதா கனிமங்கள் மேம்பாட்டு மற்றும் ஒழுங்காட்டு சட்ட திருத்த மசோதா 2025 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தேசிய கனிமங்கள் ஆய்வு அறக்கட்டளை நிறுவனம் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து இவங்க தான் வந்து அதுக்கான நிதியை வந்து கையாளுவாங்கப்பா. ஸோ அந்த நிதி வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் எங்கெங்கே கனிம வளங்கள் இருக்கோ அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்போ புது சட்ட திருத்த மசோதா மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டில் எதுவும் நம்மளுக்கு இந்தியாவுக்கு தேவையான கனிம வளங்கள் இருந்துச்சுன்னா அதை ஆய்வு செய்கிறதுக்கும் நிதியை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த புது சட்ட திருத்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணத்தில் நம்மளுக்கு கேட்கலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்கப்பா காப்பீட்டு சட்டம். இந்தியாவோட காப்பீட்டு சட்டம் எப்போனா 1938. அதே மாதிரி வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949பா. இப்போ காப்பீட்டுத்துறையில் 100% அந்நிய முதலீடு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் பதவிக்காலம் நீடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949 மூலியமாக இதுக்கு முன்னாடி கூட்டுறவு வங்கி இயக்குநர்களோட பதவிக்காலம் 8 வருஷமாக இருந்துச்சு. இப்போ 10 வருஷமாக மாற்றிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் டைரக்டர்ஸோட பதவிக்காலம் 8 வருஷமாக இருந்ததை 10 வருஷமாக மாற்றிருக்காங்கப்பா. எந்த சட்ட திருத்தம்படி அப்படின்னா, வங்கிகள் ஒழுங்காற்று முறை சட்டம் 1949 ஏற்பட்ட சட்ட திருத்தத்தின்படி. சரி, அதே மாதிரி காப்பீட்டு சட்டம் எப்படின்னா 1938. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த சுற்றுச்சூழல் ஆய்வில் இந்தியா கோடிக்கணக்கில் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க. அதாவது மும்பையில் வந்து வானிலை மற்றும் வானியற்பியலின் 18வது சர்வதேச மாநாடு காணொலி மூலியமாக நடந்திருக்கு. அப்போ இது கேட்கலாம், வானியல் மற்றும் வானியற்பியல், சரியாப்பா, வானியல் மற்றும் வானியற்பியலின் 18வது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றுச்சுன்னா மும்பை. ரொம்ப முக்கியமானது. 18வது சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் வானியல் மற்றும் வானியற்பியல் மாநாடு மும்பையில்
நடைபெற்றிருக்கு. இதில் வந்து அதாவது உலகத்தோட உச்சியில் வானியல் ஆய்வகங்கள் ஒன்று லடாக்கில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4500 மீட்டர் உயரத்தில். இதில் கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரே நாடு ஒரே பதிவு, அதாவது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலியமாக சர்வதேச ஆய்வறிக்கையை பல லட்சம் மாணவர்கள் இலவசமாக பயின்று வருகிறார்கள்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது புதுசாக வந்து பிஹெச்டி பண்ணுறாங்களே அவங்களுக்கு நிறையா தீசிஸ்க்காக தேவைப்படும்பா. அவங்க டவுன்லோட் பண்ணுறது ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட காஸ்ட் இருக்கும். அதாவது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அதாவது இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அது எந்த வெப்சைட்டில் போய் பண்ணாலும் ஒரே அமௌண்ட்டு தான். இப்போது அந்த வெப்சைட்காரங்க கூடுதல் அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த மிச்சம் இருக்க அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே கட்டிடும். சரியா? அதுதான் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இது மூலியமாக நிறையா மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க. சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்து இந்த ஆசிய அலைச்சறுக்கு போட்டிப்பா, ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்த ஆசிய அலைச்சறுக்கு போட்டி எங்கே நடைபெறுதுன்னா ஜப்பானில் வந்து நடைபெற போகுதுப்பா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இப்போ வந்து 4வது ஆசிய அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நடைபெற்றிருக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் அலைச்சறுக்கு போட்டி நடைபெற்றது எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், செங்கல்பட்டு மாவட்டம். சரியா? இதுதான்ப்பா. வேறு சின்சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அது ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? யார் ஜெயிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டுப்பா, ஓகேப்பா. 2 நாள் நியூஸ் பேப்பர் அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம புதுசாக போலீஸ்க்கு அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் வந்து 500 நீங்கள் இதில் செலுத்திட்டு ஜிபேயில் செலுத்திட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை க்ளோஸ்டு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம்ப்பா. உங்களுக்கு 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்ப்பா. நன்றி.